பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை நம்பி இந்த நாளில் நாம் வாழ்வது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். அவர் வார்த்தை வெறுமையாய் திரும்பாது. நமக்கென்று நியமிக்கப்பட்ட வாழ்க்கை மேன்மையானது, ஆசீர்வாதமானது. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உங்களை மாத்திரமே உங்களை சந்ததியை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த போகிறார். உங்களுக்காக தீர்க்கமான வார்த்தை தேவன் சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறார். பாருங்கள், இன்றைக்கும் யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். அல்லேலூயா. மேன்மைப்படுத்துகிற கர்த்தர் வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறார், தேவன் நம்மை மேன்மைப்படுத்துவார். உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை, வாழ்க்கையின் சூழ்நிலையிலிருந்து உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் எதிலெல்லாம் மேன்மையற்று இருக்கிறீர்கள் என்று எண்ணுகிறீர்களோ, இன்னும் வாழ்க்கையில மேன்மை வரலையே, இன்னும் எத்தனை பேருக்கு மத்தியில் நாங்கள் தலை குனிஞ்சு நிற்கிறோமே, அவமானத்தில் நிற்கிறோமே, நிந்தையில் நிற்கிறோமே, ஒன்றும் இல்லாமல் நிற்கிறோமே, இப்படியே காலங்கள் போயிடுச்சே என்றெல்லாம் நீங்கள் ஒருவேளை யோசித்து கொண்டு கலங்கி கொண்டிருக்கலாம். பயப்படாதீங்க. தேவனுக்கு ஒரு காலகட்டம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. என் காலங்களும் ஒரு கரத்தில் இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஆண்டவர் ஏன் இந்த நாட்களில் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை கொடுக்கிறார்? பாருங்கள், உன்னை எல்லார் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துகிறார். அன்றைக்கு மோசேயோடு கூட அந்த மனுஷன் யோசுவா. பிரியமானவர்களே, அவர் யோசுவாவை குறித்து ஏன் ஆண்டவர் முன் குறித்தார்? ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்க அந்த வார்த்தை ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான் என்று சொல்லுகிறது. எனக்கு பிரியமானவர்களே, தேவ சமூகத்தை விட்டு யோசுவா பிரியாதிருந்தான். இன்னைக்கு தேவன் அதை எதிர்பார்க்கிறார். நம்முடைய ஜெப நேரங்கள், நம்முடைய வேத வாசிப்பு நேரங்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிற நேரங்கள், எவ்வளோ போராட்ட பிரச்சனை வந்தாலும் அவரே சார்ந்து நம்பி இருக்கிற காரியங்களை தேவன் எதிர்பார்க்கிறார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் மோசே மூலமை கானான் தேசத்தை வேவு பார்க்கும்படி ஆண்டவர் ஒவ்வொருத்தரையாய் 12 கோத்திரங்களிலே ஒரு கோத்திரத்துக்கு ஒருவன் என்று சொல்லி அவர்களை அழைத்து அந்த 12 பேராக கானானுக்கு அனுப்பினார். ஆனால் அதிலே 10 பேருடைய அவர்கள் திரும்பி வந்த பொழுது அங்கு உள்ள ஜனங்களையும் சூழ்நிலை பார்த்து அவர்கள் நம்பிக்கை இழந்து போனார்கள். மற்ற ஜனங்களுக்கு சொல்லி அவர்களையும் மனம் கலங்க பண்ணினார்கள், விசுவாசம் இல்லாமல். ஆனால் யோசுவாவும் காலேபை பாருங்கள், என்னாகும் 14ஆம் அதிகாரத்துல தைரியப்படுத்தி பேசுகிறார்கள், உற்சாகப்படுத்தி பேசுகிறார்கள். ஆண்டவர் நம்மேல் பிரியமா இருந்தார், நிச்சயமாய் நாம் அந்த கானான் தேசத்தை சுதந்தரிப்போம் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை ஊட்டி பேசுகிறார்கள். ஆகவேதான் ஆண்டவர் அதே யோசுவாவை அந்த ஜனங்களுக்கு மத்தியில மேன்மைப்படுத்தினார். பெரிய மாணவர்களே, யோசுவா ஒரு யுத்த புருஷன். பாருங்கள், ஆண்டவர் மோசேவை கொண்டு என்னென்ன செய்யும்படி சொன்னாரோ மோசேக்கு கீழ்ப்படிந்து நடந்தார், யுத்தம் செய்தார். அதே நேரத்தில் ஆண்டவருக்கு பிரியமுள்ளவனாய் இருந்தார், வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தார். உங்கள் வாழ்க்கையில நீங்கள் அப்படியாய் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கு வைராக்கியம் இருப்பதை விரும்புகிறார். அப்படிப்பட்ட நிலைமையில தான் உங்களை நம்பி தேவன் ஒரு பொறுப்பை, ஒரு ஊழியத்தை, ஒரு வேலை, ஒரு சம்பாத்தியத்தை, குடும்பத்தை, தேவ திட்டத்தை, தரிசனத்தை உங்க மேல் வைத்து நடத்துவதற்கு வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி கீழ்ப்படிந்த யோசுவாவுக்கு தான் ஆண்டவர் வாக்கு பண்றார், இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். யாரெல்லாம் உங்களை பற்றி அவமானமாய், நிந்தையாய், அற்பமாய் எண்ணினார்களோ அவர்கள் கண்களுக்கு முன்பாக தலை குனிந்த இடத்தில், வெட்கப்பட்ட இடத்திலே அவர் மேன்மைப்படுத்துவார். இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்களை மேன்மைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறீர். எவரையும் மேன்மைப்படுத்தும், பலப்படுத்தும் உம்முடைய கரத்தினால் ஆகும் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோமே. அந்த வார்த்தையின்படி இன்றைக்கு ஜெபிக்கிற அத்தனை குடும்பத்தையும், ஒவ்வொருத்தரையும், வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், அவருடைய வேலை ஸ்தலங்கள், ஆண்டவரே, அவருடைய எல்லா எதிர்காலங்கள், ஆண்டவரே, அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, ஊழியத்தில், அவருடைய சம்பாத்திய காரியங்களிலே உமக்கு பிரியமாய் நடக்க
உமக்கு சித்தமானதை செய்ய உமது வேதத்தை வாசித்து தியானித்து பாதத்தில் அமர்ந்திருக்கிற ஆண்டவரே பிள்ளைகளாக கீழ்ப்படிந்து நீர் என்னெல்லாம் சொல்லுகிறீர் அதெல்லாம் செய்கிற பிள்ளைகளாக ஆசீர்வதியும் என்று ஜெபிக்கிறோம். அதே போல மற்றவர்களை தைரியப்படுத்துகிற உற்சாகப்படுத்துகிற பிள்ளைகளாக நம்பிக்கை கொடுக்கிற பிள்ளைகளாக என் மாற்றும்படி கணவன் மனைவி பிள்ளைகளை எல்லாரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி அப்பா. இந்த நாளிலிருந்து எங்கெல்லாம் நீர் இந்த பிள்ளைகளை மேன்மைப்படுத்த சித்தம் வைத்திருக்கிறோ அப்படியே நீர் மேன்மைப்படுத்தி ஆசீர்வதியும். நீர் மேன்மைப்படுத்துகிற தேவன் என்பதை விசுவாசித்து உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சாட்சியாய் நிறுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார்.